ஹாய், மீகா புஸ்தகத்திலிருந்து கடவுளுடைய கிருபை என்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் கிருபை செய்கிறவர் அப்படின்னு நம்ம ஆதியாகமத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு புஸ்தகத்துலையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மீகா புஸ்தகத்தை வந்திருக்கோம். இந்த புஸ்தகத்தை எழுதின மீகா சொல்கிற கடவுளை பற்றி, அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அப்படின்னு மீகா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. எனக்கு இதுதான் கடவுளுடைய கிருபையை ரொம்ப அற்புதமாக காமிக்குது. கடவுள் எப்படிப்பட்டவர்னா, கிருபை செய்ய விரும்புகிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருபை அப்படிங்கிறது தகுதியில்லாத நமக்கு கொடுக்கப்படுகிற தேவனுடைய அன்பு பரிசு. அந்த கிருபையை கடவுள் கொடுக்கறதுக்கு விரும்புகிறாரு அப்படின்னு இருக்குது. இதே வசனம் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஹி டிலைட்ஸ், அதாவது கிருபையை மனுஷனுக்கு கொடுக்கறதுல கடவுள் பெருமகிழ்ச்சி அடைகிறார் அப்படின்னு இருக்குது. என்ன நல்ல கடவுள்! இந்த கடவுள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருந்தார் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிறப்பாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அதான் கடவுள். ஏன்னா இந்த வாழ்க்கை, இந்த உலகம், நம்ம ஜீவன் எல்லாமே கடவுள் கொடுத்தது. அந்த கடவுள் மனுஷனுடைய வாழ்க்கையை வீணாக்க மாட்டார். நல்லா வாழணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தான் விரும்புவார். அதனால தான் சொல்கிறாரு, கிருபை செய்ய விரும்புகிறார். ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் மாதிரி வாழ்ந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து யாருன்னா, ஆபிரகாமின் வழியில் வந்தவர். ஆபிரகாம் யார் அப்படின்னா, கடவுள்னால் யாருனே தெரியாமல் வித்தியாசமான ஒரு மார்க்கத்திலிருந்து வாழ்ந்தவன். அவனை கடவுள் தேர்ந்தெடுத்து அவனை அழைச்சி அவன் வாழ்க்கையில் எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே ஆசீர்வதிச்சார். அவனுடைய ஃபினான்ஷியல், அவனுடைய ஃபேமிலி, அவனுடைய வெல்த்து, அவனுடைய ஹெல்த்து, அவனுடைய சொசைட்டி சர்க்கிள், இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே ஆபிரகாம் ஆசீர்வதித்து அவனை கடைசி பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அவனை கொடுத்து பைபிள் சொல்லுது, அவன் சீமானாக இருந்தான் அப்படிங்கிறது. சீமானா அப்படின்னா அந்த நாட்டிலேயே அவன் தான் பெரிய செல்வந்தனாக வந்திருக்கான். எல்லா விதத்துலேயுமே ரொம்ப செழிப்பாக வாழ்ந்திருக்கான், நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கான். எதுக்கு இந்த மாதிரி கர்த்தர் பண்ணுறாரு அப்படின்னா, இப்படி நான் ஆபிரகாமுக்கு பண்ண மாதிரி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நான் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் கடவுள் ஆபிரகாமோட வாழ்க்கையை மாற்றியிருக்காரு. அதுக்காக தான் பைபிள் அவருக்கு வந்து எழுதப்பட்டிருக்குது. அந்த வம்சாவளியில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு தான் அந்த ஆபிரகாம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கறதுக்காக உலகத்தில் பிறந்தார். ஏன் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கணும் அப்படின்னா, இந்த ஆபிரகாம் வாழ்ந்த அந்த நல்ல அற்புதமான வாழ்க்கையை மனுஷன் பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் வேணும். கடவுளுக்கும் மனுஷனுக்கும் பெரிய பிளவு ஏற்பட்டுச்சு. அதை தான் பாவம்னு சொல்கிறோம். அந்த பாவங்கிற சங்கிலியை முறிக்கிறதுக்கு இயேசுவா உலகத்தில் பிறந்து இந்த பூமியில் பாவத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த கேப்பை ஃபில் பண்ணார். என்னென்ன அதுதான் சிலுவையில் நடந்துச்சு. அப்படி சிலுவையில் பாவத்தை மேற்கொண்டு மனுஷனையும் தேவனையும் இணைச்சதுனால தான் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி? வாழ்க்கையினுடைய எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். அதை நம்ம பிலீவ் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இந்த வாழ்க்கையை கடவுள் கொடுக்க விரும்புகிறார். அதை தான் மீகா சொல்கிறாரு, கிருபை செய்ய விரும்புகிறார். அவர் வந்து டிலைட்ஸ், அதாவது இந்த மாதிரி வாழ்க்கையை ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கறதுக்கு கடவுள் சந்தோஷப்படுறாரு, பெருமகிழ்ச்சி அடைகிறார். என்ன நல்ல கடவுள்! அந்த கடவுளை மட்டும் நம்ம நம்பிட்டோம்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட சில விஷயங்கள் குறைவாகவும் சில ஃபெயிலியர்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த கடவுளை நம்ம உறுதியாக நம்பி இருக்கும்போது எப்படி ஆபிரகாம் ஒரு சீமானாய் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தானோ, நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு நாளைக்கு மாறும். கீப் ஆன் ட்ரஸ்டிங். கடவுளை முழுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பிகிட்டே இருக்கணும். கடவுள் மனுஷனாக இந்த பூமியில் பிறந்து மனுஷனுக்காக மரித்து உயிர்த்திருந்தாருன்னா மனுஷனுக்காக மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பாரா? எல்லாவற்றையும் நமக்காக செய்வார். ஏன்னா அவர் கிருபை செய்ய விரும்புகிறார். கிருபை செய்வதில் சந்தோஷப்படுறாரு. ஒன்றும் இல்லாத மனுஷனை, ரொம்ப லோவாக இருக்கிறவனை, எந்த பேக்ரவுண்டும் இல்லாதவனை, முன்னேறதுக்கு வழி இல்லாதவனை, இப்படிப்பட்ட ஆளுங்களாக தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அவனுக்கு கிருபையை கொடுத்து தகுதியில்லாத அவனுக்கு தகுதிப்படுத்தி அவன் வாழ்க்கையில் மேன்மையை செஞ்சு இதன் மூலமாக உலகத்துக்கு கடவுள் எவ்வளோ நல்லவர் என்பதை காட்டுகிறார். அந்த நல்ல கடவுளை இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தீங்க, நம்பியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு தருணம், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளோ நல்லவர், அவர் எவ்வளோ ஒரு கிருபை செய்ய விரும்புகிற கடவுளுங்கிறத எண்ணி பாருங்கள், நினச்சி பாருங்கள். இதை நினைக்க இதை நம்ம தியானிக்க நம்ம உள்ளத்தில், நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் நம்மளுடைய செயல்களை வெளிப்படும். அந்த செயல் நம்மளை வெற்றிக்கு மேலே நடத்தும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம நடத்தி கொண்டு செல்கிற கடவுள் நம்ம கூடவே இருக்கார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பி அவரை பின் செல்லுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது கடவுள் கொடுத்த உங்கள் வாழ்க்கை.
கடவுளுக்காக வாழும்போது நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க. பாய்.